வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேத்தா தேர்வு 13க்கான கரெக்ஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் படை உருவாக்கப்பட்டது? இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் படை உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மோகன் சிங். செகண்ட் கொஷின், நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் பதவியேற்ற நாள். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் பதவியேற்ற நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1943ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தில் வலு சேர்த்த தமிழகத்தை சேர்ந்தவர். இந்திய தேசிய இராணுவத்தில் வலு சேர்த்த தமிழகத்தை சேர்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தில் யார் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய இராணுவத்தில் யார் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜான்சி ராணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் உலகப் போரின் போது எந்த இடத்தில் மூவண்ண கொடி ஏற்றப்பட்டது? இரண்டாம் உலகப் போரின் போது எந்த இடத்தில் மூவண்ண கொடி ஏற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொய்ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? தெங்கு, தேங்காய், கொழுநிதி, பெரியமலை. தவறு. கொழுநிதினா திரண்ட நிதி. மால்வரைனா தான் பெரிய மலைன்னு வரும். அப்போ பொருந்தா இணை ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. சீவக சிந்தாமணி இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, இது 13 இலபகங்களை கொண்டது. இரண்டாவது கூற்று சரி. மூணாவது கூற்று, இது மனநூல் என அழைக்கப்படுகிறது. மூணாவது கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எது? சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நரிவிருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? செய்கோளம் வினைத்தொகை சரி. இறைஞ்சி வினையச்சம் சரி. தேமாங்கனி இரண்டாம் வேற்றுமை தொகை. தவறு. தேமாங்கனி ஓமை தொகைன்னு வரும். பொருந்தா இணை ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வருக்கை என்பது? வருக்கை என்பது ஆன்சர் பலாப்பழம்னு வரும். இப்போ ஆன்சரில் ஆப்ஷனில் பாருங்கள், இது இல்லை. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் ஆகும். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று, இதில் 108 செயல்கள் கிடைத்துள்ளன. மூன்றாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்தொள்ளாயிரத்தில் ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு கொண்ட நாடாக கூறப்படுவது? முத்தொள்ளாயிரத்தில் ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு கொண்ட நாடாக கூறப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோழர் நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? அல்லல் சோறு. தவறு. அல்லல்னா சேரு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் அச்சமில்லா நாடாக கூறுவது எது? முத்தொள்ளாயிரம் அச்சமில்லாத நாடாக கூறுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சேரர் நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? புரிசை, மதில், பனை, ஓவியம். பனைனா ஓவியம் கிடையாது, பனைனா முரசு. இப்போ பொருந்தா இணை ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரை காஞ்சி அடிகோடிட்ட சொல் குறிப்பது? மதுரை காஞ்சி அடிகோடிட்ட சொல் குறிப்பது? காஞ்சி அப்படின்னா நிலையாமை. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? குலா அத்து சொல்லிசை அளபடை. தவறு. குலா அத்துனா செய்யுளிசை அளபடை. பொருந்தா இணை என்னன்னா ஆப்ஷன் ஏ. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Next question.
கூற்றை கவனி. மதுரை காஞ்சி முதல் கூற்று 8 தொகை நூல்களுள் ஒன்று. முதல் கூற்று வந்து தவறு. மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று 782 அடிகளை கொண்டது. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று பாடியவர் மாங்குடி மருந்தனார். மூன்றாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தா இணை எது? மறுகொழுந்து நட்டான் சினையாகு பெயர் சரி. கார் எழுத்தான் காலவாகு பெயர் சரி. மூன்றாவது வற்றல் தின்றான் பண்பாகு பெயர் தவறு. வற்றல் தின்றான் வந்து தொழிலாகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்துடன் தொடர்புடையது? போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தா இணை எது? மணப்பாறை மாட்டுச்சந்தை சரி. இரண்டாவது அய்யலூர் ஆட்டுச்சந்தை இதுவும் சரி. மூன்றாவது ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை இதுவும் சரி. நாலாவது ஈரோடு பூச்சந்தை தவறு. ஈரோடு வந்து ஜவுளி சந்தை. நாகர்கோவிலில் உள்ள தோவாலை தான் பூசந்தை. இப்போ பொருந்தா இணை எது? ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு என பாடலை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி மருதகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தா இணை எது? முல்லையை தொடுத்தால் முதலாகு பெயர் சரி. இரண்டாவது வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர் இரண்டாவதும் சரி. மூன்றாவது வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர் மூன்றாவது சரி. நாலாவது பைங்கூல் வளர்ந்தது கருவியாகு பெயர் தவறு. பைங்கூல் வளர்ந்தது காரியவாகு பெயர். பொருந்தா இணை வந்து ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 மீட்டர் வெட்டினான் என்பது? 5 மீட்டர் வெட்டினான் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி நீட்டல் அளவை பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூலின் ஆசிரியர்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் சி மு மேத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? வெண்தாண்டி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் தெற்காசியாவின் போர் முரசு தவறு. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ். இப்போ இதுதான் தவறு பொருந்தாதது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. பெரியார் எதிர்த்தவை? கூற்று 1 இந்தி திணிப்பு சரி. குலக்கல்வி திட்டம் சரி. மணக்கொடை சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் போட்டி போராட்டத்திற்கு போர்க்கருவியாக பெரியார் குறிப்பிடுவது? உலகின் போட்டி போராட்டத்திற்கு போர்க்கருவியாக பெரியார் குறிப்பிடுவது? ஆன்சர் ஆப்ஷன் சி மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது எது? பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ குடும்ப நலத்திட்டம் சரி. கலப்பு திருமணம் இதுவும் சரி. சீர்திருத்த திருமணம் ஏற்பு இதுவும் சரி. குழந்தை திருமணம் தவறு. குழந்தை திருமணத்தை வந்து பெரியார் வந்து எதிர்த்திருப்பாரு. இதுதான் பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரை புகழ்ந்தவர்? தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரை புகழ்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. பெரியார் 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. முதல் கூற்று சரி. பெரியாருக்கு வந்து பெரியார் பட்டம் வழங்கினது யாருன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இரண்டாவது கூற்று. 1970 யுனெஸ்கோ என்ற அமைப்பு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கியது. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. மூன்றாவது கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியாரின் இதழ்களில் பொருந்தாதது ஒன்று எது? பெரியாரின் இதழ்களில் பொருந்தாத ஒன்று எது? குடியரசு சரி, உண்மை சரி, ரிவோல்ட் இதுவும் பெரியாரோட தான். இந்தியா வந்து தவறு. இந்தியா வந்து பாரதியாரோடது இதழ். பொருந்தாதது ஆப்ஷன் டி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, பாரதியாரின் இது காரணம், பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதையை படைத்தார். சரி. கூற்றும் சரி, காரணம் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. நா பிச்சமூர்த்தி ஹனுமான் மற்றும் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தார். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, இவரின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பலி. இரண்டாவது கூற்று வந்து சரி. மூணாவது கூற்று, ரேவதி என புனை பெயர் கொண்டவர். மூன்றாவது கூற்று சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி அடியோடிட்ட பொருள் குறிப்பது. ரவி அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, கதிரவன். ரவினா கதிரவன். நெக்ஸ்ட், தாவோவியம் எனும் சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். தாவோவியம் எனும் சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, லாவோட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாயிலும் சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு. வாயிலும் சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி, எண்ணும்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? அறம் நற்செயல் சரி, வெகுளி சினம் சரி, மூன்றாவது ஞானம் அறிவு இது சரி, விரதம் மெய்யறிவு தவறு. விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. மேற்கொண்ட நன்னெறி. பொருந்தா இணை வந்து ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. யசோதர காவியம் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றாகும். சரி. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று, இது 7 சருக்கங்களை கொண்டது. தவறு. இது வந்து 5 சருக்கங்களை கொண்டது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய இன்பமாக திருவள்ளுவர் குறிப்பது. உலகிலேயே மிகப்பெரிய இன்பமாக திருவள்ளுவர் குறிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, தம் மக்கள் மெய் தீண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? சீர் 4 வகைப்படும் சரி, தலை 7 வகைப்படும் சரி, அடி 5 வகைப்படும் சரி, தொடை 6 வகைப்படும் தவறு. தொடை வந்து 8 வகைப்படும். பொருந்தா இணை ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும், இதில் பயின்று வரும் தொடை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும், இதில் பயின்று வரும் தொடை. ஆன்சர் ஆப்ஷன் பி, இயைபு தொடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? முதல் 2 சீர்களை கொண்டது குறளடி சரி. இரண்டாவது 3 சீர்களை கொண்டது சிந்தடி இதுவும் சரி. மூன்றாவது 4 சீர்களை கொண்டது அளவடி மூன்றாவது சரி. நாலாவது 5 சீர்களை கொண்டது களி நெடிலடி தவறு. 5 சீர்களை கொண்டது வந்து நெடிலடி. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது தான் களி நெடிலடி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவிலங்கனி என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி, நிறை நிறை நிறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? மாமுன் நிறை வருவது இயற்சீர் வெண்டலை சரி. இரண்டாவது காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை இதுவும் சரி. மூன்றாவது காய்முன் நிறை களித்தலை இதுவும் சரி. நான்காவது கனிமுன் நேர் ஒன்றிய வஞ்சித்தலை தவறு. கனிமுன் நேர் வந்து ஒன்றா வஞ்சித்தலை.
ஒன்றா வஞ்சித்தலை. கனிமுன் நிறை தான் ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாப்பின் உறுப்புகள் எத்தனை? யாப்பின் உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுதான் யாப்பின் 6 உறுப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், துடைத்து என்பதன் ஓரசை சீர். துடைத்து என்பதன் ஓரசை சீர். ஆன்சர் ஆப்ஷன் டி, பிறப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர். பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆணைமுத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, வல்லிக்கண்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தங்கைக்கு என்னும் தலைப்பில் நூல் எழுதியவர். தங்கைக்கு என்னும் தலைப்பில் நூல் எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மு. வரதராசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என கூறியவர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, கணியன் பூங்குன்றனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூட்கையுள்ளோன் யாக்கை போல என கூறும் நூல். பூட்கையுள்ளோன் யாக்கை போல என கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என ஆல்பர்ட் ஸ்வைட்சர் குறிப்பிடும் நூல். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என ஆல்பர்ட் ஸ்வைட்சர் குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், படுதிரை வையம் பாத்திய பண்பே என கூறும் நூல். படுதிரை வையம் பாத்திய பண்பே என கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என கூறும் நூல். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையது உலக தமிழ் மாநாடுகள். 1966 மாநாடு, உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடைபெற்றது. முதல் கூற்று சரி. இரண்டாவது, 1967 உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இரண்டாவது சரி. மூன்றாவது, 1987 உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடைபெற்றது. மூன்றாவது கூற்று சரி. நாலாவது, 1974 உலக தமிழ் மாநாடு பாரிஸில் நடைபெற்றது. தவறு. 1974 உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கும். பாரிஸில் எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கும்னா 1970. அப்போ தான் பாரிஸில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும். பொருந்தா இணை ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். யார் யாரிடம் கூறியது? தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடம் கூறியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் கருதுதல் வேண்டும் என கூறியவர். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்று கருதுதல் வேண்டும் என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி. செனக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவரை உலக புலவர் என அழைத்தவர். திருவள்ளுவரை உலக புலவர் என அழைத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஜியு போப். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர். உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. தனிநாயகம் அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். முதல் கூற்று சரி.
இரண்டாவது கூற்று வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்தார். இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது கூற்று ஒரு சிறு இசை என கதை தொகுப்பிற்காக 2016 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மூன்றாவது கூற்றும் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு. அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி முற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிடிப்பசி கலையிய பெருங்கை வேலம் அடிகோடிட்ட பொருள் குறிப்பது. பிடிப்பசி கலையிய பெருங்கை வேலம் அடிகோடிட்ட பொருள் குறிப்பது. பிடினா பெண் யானை, வேலம்னா தான் ஆண் யானை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது. பிடிப்பசி ஆறாம் வேற்றுமை தொகை சரி. இரண்டாவது மென்ஸ் இணை பண்பு தொகை சரி. மூன்றாவது கலை இய சொல்லிசை அடைவிடை மூன்றாவதும் சரி. நாலாவது பொலிக்கும் பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று தவறு. பொலிக்கும்னா செய்யும் என்னும் வினைமுற்று. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. குறுந்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும் சரி. இரண்டாவது கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. இரண்டாவதும் சரி. மூன்றாவது கூற்று சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இதை பதிப்பித்தார். மூன்றாவது கூற்று சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேரில் பழுத்த பலா புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர். வேரில் பழுத்த பலா புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி திருநெல்வேலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திரம் நூல்களில் பொருந்தாத எது. சமுத்திரம் நூல்களில் பொருந்தாதது எது. ஆன்சர் ஆப்ஷன் சி என் கதைகளின் கதைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணிகளில் இன்றியமையாதது எது. அணிகளில் இன்றியமையாதது எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமேயம் என்னும் இரண்டு ஒன்றே என்று தோன்ற கூறுவது. உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி உருவக அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும். பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி 3 வகைப்படும். சொல் பின்வரும் நிலையணி. இரண்டாவது பொருள் பின்வரும் நிலையணி. மூன்றாவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இதில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் டி சொல் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை இதில் பயின்று வரும் அணி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை இதில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இதில் பயின்று வரும் அணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இதில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொற்பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் இதில் பயின்று வரும் அணி. தேவரணையர் கயவர் அவரும்தான் மேவன செய்தொழுகலான் இதில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் பி வஞ்ச புகழ்ச்சி அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி பூவண்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவு வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். யாருடைய பொன்மொழி. ஆன்சர் ஆப்ஷன் சி நேதாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார். தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார். ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணா.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திரத்திற்கு பின் செசலஸ் நாட்டின் தூதுவராக பணியாற்றியவர். சுதந்திரத்திற்கு பின் செசலஸ் நாட்டின் தூதுவராக பணியாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கேப்டன் தாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்ச்சில். நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் என்று கூறியவர். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்துல் காதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்னும் நூலை எழுதியவர். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மாசு அண்ணாமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருத்தக்கத்தேவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? திருத்தக்கத்தேவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 9ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் 6ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தவராக கருதப்படுகிறது. முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் 6ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தவராக கருதப்படுகிறது. முதல் கூற்று தவறு. ஒரு முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறது. இரண்டாவது கூற்று, பாண்டிய நாட்டை முத்து நாடாகவும் முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுகிறது. இரண்டாவது கூற்று சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். 6 கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி குறிப்பிடுகிறது? மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 354 அடிகள் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். மொத்தம் எத்தனை அடிகள்னா 782 அடிகள் மதுரை காஞ்சியில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, மாங்குடி மருதனார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மாங்குடி மருதனார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். இரண்டாவது கூற்று சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும. இந்த அடிகள் மூலம் மதுரை காஞ்சி உணர்த்தும் செய்தி. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும. இந்த அடிகள் மூலம் மதுரை காஞ்சி உணர்த்தும் செய்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி, வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, மதுரை காஞ்சியை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். மதுரை காஞ்சியை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இரண்டாவது கூற்று தவறு. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 16 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெறிகமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே அடி உணர்த்தும் பொருள். வெறிகமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே அடி உணர்த்தும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றால். கூற்று சரி. காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை கூறியவர்கள் தமிழர்கள்.
இது காரணமும் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாகால் எடுத்த முன்னீர் போல பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். மாகால் எடுத்த முன்னீர் போல பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே பாடல் வரிகளை பாடியவர். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே பாடல் வரிகளை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நூலை அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார்? எந்த நூலை அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது எந்த நூற்றாண்டு? சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது எந்த நூற்றாண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மகனுக்கு எழுதிய கடிதம் யாருடைய சிறுகதை? மகனுக்கு எழுதிய கடிதம் யாருடைய சிறுகதை? ஆன்சர் ஆப்ஷன் பி நா முத்துக்குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின். முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது. முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி துணிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று யாருடைய கூற்று இது? நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று யாருடைய கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் பி தெரன்ஸ். லாஸ்ட் கொஸ்டின். தமிழ் பண்பாடு என்னும் இதழை நடத்தியவர். தமிழ் பண்பாடு என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். தேங்க்யூ.